பிராமணர், தோளில் பிறந்தவர் சத்திரியர், தொடையில் பிறந்தவர் வைசிகர், பாதத்தில் பிறந்தவர் சூத்திரர் என்று பிராமணிய மனு தர்மம் சொல்லுது. இப்படி மக்களை 4 பிரிவுகளாக பிரித்திருக்காங்க. 4 பிரிவுகளா. ஆனா நம்ம மக்களை மட்டும், இங்க இருக்கின்ற பட்டிய சமூக மக்களை மட்டும் அந்த 4 பிரிவிலே நாம கிடையாது. அந்த 4 வர்ணாசிரம அடுக்குமுறையிலே நாம கிடையாது. அதுக்காக பஞ்சமர் என்றால் 5ஆம் சாதி நம்ம நினைச்ச கூடாது. இந்த 4 வர்ணத்திற்கும் எதிரான ஒரு வர்ணம் தான் அவர்ணம் தான் பஞ்சமர். அவர்ணர்கள், அவர்ணாஸ். இந்த வர்ணத்திற்கு 4 வர்ணத்திற்கும் எதிரான மக்களை குறிப்பிட சொல்லுதான் பஞ்சமர். 5 ஒழுக்கங்களை கடைபிடித்தவங்க பஞ்சமர்னா. 5ஆம் ஜாதி 5ஆம் வர்ணம் கிடையாது. 5 ஒழுக்கங்களை, புத்தரனுடைய 5 ஒழுக்கங்களை கடைபிடித்தவர்கள். பொய் பேசாமை, திருடாமை, காம இச்சைக்கு, தவறான காம இச்சைக்கு போகாமை, கொள்ளையடிக்காத, பொய் பேசாத, பிறருடைய சொத்தை எடுக்காத, திருடாத, போதைப் பொருட்களை உட்கொள்ளாத ஒரு ஒழுக்க முறையில் வாழ்ந்ததால், அந்த பஞ்சசீல ஒழுக்க முறைகளில் நாம் வாழ்ந்ததால் பஞ்சமர்கள் என்று நமக்கு ஒரு பேர் உண்டு. நமக்கு ஆதி திராவிடர் என்று எப்படி அரசாங்கம் இப்படி நமக்கு சொல்றாங்களோ, ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் வகுப்பினர் எப்படி இப்ப சொல்றாங்களோ, அதை போல நமக்கு அப்போ பஞ்சமர் என்ற ஒரு பெயரை சொன்னாங்க. ஆதி திராவிடருக்கு மாற்றா பஞ்சமர் சொன்னாங்க. ஷெட்யூல் காஸ்ட் சொல்ற மாதிரி டிப்ரெஸ்ட் கிளாஸ் நமக்கு ஒரு பேர் இருந்துச்சு. நம்ம எஸ்சி சொல்றோம்ல, எஸ்சி சொல்றதுக்கு முன்னாடி டிசி, டிப்ரெஸ்ட் கிளாஸ், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர். இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நமக்கு அழைக்கப்பட்ட பெயர் ஷெட்யூல் காஸ்ட். இந்திய சுதந்திரத்துக்கு முன்பாக நமக்கு அழைக்கப்பட்ட பெயர் டிப்ரெஸ்ட் கிளாஸ். இந்த டிசி லேண்ட், டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கான டிசி லேண்ட் கொடுத்தாங்க. அதான் டிசி லேண்ட் சொல்றது. அந்த டிசி லேண்ட் தான் பஞ்சமர் நிலம். ஏதோ பஞ்சம் போய்க்க பஞ்சத்துக்கு கொடுத்த நிலம் நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். அப்படிலாம் கிடையாது. பஞ்சமர் நிலம் அதுதான் சொல் வழக்கத்துல பஞ்சம நிலமா மாறிடுச்சு. கடலூருக்கு பேர் கூடலூர். பிரிட்டிஷ்காரனுடைய உச்சரிப்பில கடலூர்னு ஆயிப்போச்சு. பழைய பத்திரத்தில் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். கூடலூர் தாலுகா அப்படிதான் இருக்கும். கூடலூர் மாவட்டம். கடலூருக்கு பேர் கூடலூர் ஒரு ஊர். இதான் கடலூருடைய ஒரிஜினல் நேம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்துச்சு. கூடல் மாமங்கலம், பாடலிபுத்திரம், இப்படி பல பேர்கள் அழைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய ரெக்கார்டு படி 200 ஆண்டுகளா கூடலூர் தான். சுதந்திரத்துக்கு பிறகுதான் கடலூரா மாறி போச்சு. ஆங்கிலேயர்கள் அழைச்சது அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல கடலூர் சொல்றாங்க. அதே போல பஞ்சமர்கள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப ஆதிராவிடர் என்று நாம் அழைக்கிறாங்க. எஸ்சி என்று அழைக்கிறார்கள். அன்னைக்கு 1892ல பஞ்சமர் தரிசன டிசி லேண்ட் நம்ம கொடுத்தது எல்லா இடங்களிலும் டிசி லேண்ட் கொடுத்துட்டாங்க. 1865ல இருந்து 70 80 அந்த வாக்குல அது வரையிலும் ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் கொடுத்தாங்க. ஓஎஸ்ஆர் சொல்லுவாங்க. ஓல்டு செட்டில்மெண்ட், பழைய செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர், ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர். அந்த ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா டிசி லேண்ட் இருக்கும், இனாமுன்னு இருக்கும், புறம்போக்குன்னு இருக்கும், இது கல்லாங்கொத்துன்னு இருக்கும், இது செம்மண்ணு இருக்கும், புஞ்சைன்னு இருக்கும், நஞ்சன் இருக்கும், தரிசனம் இருக்கும். ஒவ்வொரு கிளாசிபிகேஷன் நிலத்தை அடையாளப்படுத்துவாங்க. இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் யாரு? பர கூணன் இருக்கும், பர வீரன் இருக்கும், பர கலியன் இருக்கும், பர கந்தன் இருக்கும். நேரா என்ன பண்ணிருப்பாங்க? அதுக்கு நேரா என்ன மண் வகைன்னு போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்க? ஜின்னு இருக்கும், ஐன்னு இருக்கும். இது கவர்மெண்ட் லேண்ட், இது இனாம் லேண்ட். அதுல லெட்டர் இருக்கும். அதுல டிசி லேண்ட் அப்படிலாம். அதுக்கப்புறம் வர்றதுல ரீசெட்டில்மெண்ட், ஓல்டு செட்டில்மெண்ட், அதுக்கப்புறம் ரீசெட்டில்மெண்ட். இந்த ரீசெட்டில்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அது 1920 வரை நடந்துச்சு. அந்த ரீசெட்டில்மெண்ட்லயும் அதே மாதிரி மிகச்சிறப்பா தெளிவா இருக்கும். நமக்கு ஓல்டு செட்டில்மெண்ட்ல தமிழ்ல சூப்பரா கொடுத்திருப்பான், தெளிவா கொடுத்திருப்பான். பரக்கூணன்
அப்படின்னு கொடுத்திருப்பான். பறையர் நம்ம சாதி பேரே இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம். ரீசெட்டில்மெண்ட்லயும் இனாம் ஜி, ஐஏ ஜி அப்படின்லாம் போடப்பட்டிருக்கோம். அதுல லெட்டர்லயும் கொடுக்கப்பட்டிருக்கோம். எல்லா விவரங்களையும் மண் வகைகளை கிளாசிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. அதன் பிறகுதான் பெரிய ஆபத்து வந்துச்சு. அப்டேட் ரிஜிஸ்டர் யூடிஆர். இந்த யூடிஆர் எதுக்காக தெரியுமா? சாதி இந்துக்கள் பஞ்சம் நிலத்தை திருடுவதற்காக அப்டேட் ரிஜிஸ்டர் யூடிஆர். இந்த யூடிஆர் வந்து 79 85 வரை இருந்துச்சு யூடிஆர். இந்த யூடிஆர் என்ன பண்ணானுங்க, ஒட்டுமொத்தமா எல்லா பஞ்சமி தரிசு நிலங்களையும் மாத்திட்டானுங்க. யூடிஆர்ல திருட்டு பட்டா வாங்கிட்டானுங்க. திருட்டு பட்டா வாங்கிட்டு பஞ்சமி தரிசே ஒவ்வொரு கிராமத்தில் இல்லாத மாதிரி மாத்திட்டானுங்க. உதாரணத்துக்கு பண்ருட்டி வட்டத்தில் 10 பிளாக்கு ரீசெட்டில்மெண்டே கிடையாது. ஓல்டு செட்டில்மெண்ட் அங்க இல்ல, ஆவண காப்பத்தில் இல்ல. ரீசெட்டில்மெண்ட் இங்க இருக்கும், ஓல்டு செட்டில்மெண்ட் சென்னையில இருக்கும். கடலூர்ல போய் நீ ரீசெட்டில்மெண்ட் ஆவணம் நீங்க கேட்டீங்கன்னா 10 ஊராட்சி கிடையாது. 10 ஊராட்சியிலும் பாத்தீங்கன்னா அங்க அந்த அளவுக்கான பஞ்சமி நிலம் வந்து ஏக்கர் கணக்கில் குவிஞ்சு கிடக்குது. அதனால இங்க ரீசெட்டில்மெண்ட் இல்ல. கேட்டா ரீசெட்டில்மெண்ட் நடக்கல அந்த கிராமங்கள்லாம். செல்லங்குப்பத்தில் ரீசெட்டில்மெண்ட் நடக்கலன்னு சொல்றான். ரீசெட்டில்மெண்ட் ஆவணத்தை எடுக்க போனோம், ரீசெட்டில்மெண்ட் நடக்கல, நேரடியா யூடிஆர் தான் இருக்கு, நீங்க உங்களுக்கு யூடிஆர் ஆவணம் வேணா தரேன் அப்படின்ட்டு அரசு கொடுக்குறாங்க. ஏன் ரீசெட்டில்மெண்ட் மறைச்சிருக்கா, ஏன் இல்ல எடுக்கலன்னு சொல்றான். ரீசெட்டில்மெண்ட் இங்க அது நடக்கல. இந்த கிராமங்கள்ல பல கிராமங்கள் நடக்கல, இந்த கிராமத்தில் நடக்கலன்றான். ஆனா பழைய ஆவணங்களை நம்ம பார்த்தோம்னா ரீசெட்டில்மெண்ட் நடந்திருக்கதா இருக்கு. இது எல்லாமும் வந்து இங்க நம்மளுடைய நிலங்களை திருடுவதற்காக தான். நம்ம ஊராமுட்டு நிலத்தெல்லாம் கேட்கல. இந்த பஞ்சமி தரிசு என்பது பஞ்சமி விவசாயம் செய்வதற்கான நிலம் என்பது ஒரு தலித்து ஒரு பறையர் வந்து இன்னொரு பறையற்று வித்தலாம். ஆனா அதை வேறு சாதிக்காரங்க வாங்கினாலும் அது வந்து செல்லாது, அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதை மறுபடியும் அரசு வந்து மீட்டரலாம், அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதுதான் பஞ்சமில சட்டம். இப்படிதான் நம்மளுடைய நிலங்கள். இங்க பாத்தீங்கன்னா இந்த நெய்சர் இருக்கு பாருங்க, வடலூர், அந்த கம்பெனி உள்ள இடமே வந்து பஞ்சமி தரிசு தான். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா கொள்ளுகார கூட்டம் வள்ளலார் மேல்நிலை பள்ளின்னு இருக்கும். வள்ளலார் மேல்நிலை பள்ளி இருக்கிறது பஞ்சமி தரிசு நிலம். அங்க முந்திரி தொழிற்சாலைகள் இருக்கு பாருங்க பண்ருட்டியில, அது நிறைய பேர் சொல்லலாம். அது இருக்கிறது அனைத்துமே பஞ்சமி தரிசு நிலம் தான். அதே மாதிரி அங்க இருக்கிற கோட்ரஸ் உலக வங்கியினுடைய நிதியின் மூலம் மக்களுக்கு வந்து குடியிருப்புகள் கட்டியிருக்காங்க. இப்போ மருங்கூர்ல அந்த இடம் பஞ்சமி தரிசு தான். ஈபி அமைச்சிருக்காங்க, அந்த மின்சார இது அதெல்லாம் வந்து பஞ்சமி தரிசு தான். பவர் ஸ்டேஷன் காட்டுக்குடியூரை பாத்தீங்கன்னா பழத்தோட்டம் சொல்றான், அரசு பழத்தோட்டம், அது வந்து பஞ்சமி தரிசு தான். மருங்கூர், காட்டுக்கூடலூர், வேகக்கொல்லை, பேப்பரியாங்குப்பம், வீரசிங்கங்குப்பம், கருக்கை, உறையூர், எலகிரிமங்கலம், திருவதி, மாளிகம்பட்டு, பணிக்கங்குப்பம், வெள்ளக்கரை, திருமானிக்குழி, நான் முனிசிபாலிட்டி கடலூர் டவுன்ல போய் கேட்டுங்க. கடலூர் டவுன்ல தீப நேரத்து இங்க பாருங்க மலையே உடைச்சிருக்காங்க. அந்த மலை வந்து பறையருக்கு சொந்தமான மலை தான். இங்க நம்ம சான்றோர் பாளையம் நான் முனிசிபாலிட்டி நம்முடைய மண்டல துணை செயலாளர் தோழர் பரசு முருகன் இருக்காரு. அந்த ஊராட்சி இருக்குல்ல நான் முனிசிபாலிட்டி, அதுல அங்க வந்து பஞ்சமி தரிசு வந்து கிட்டத்தட்ட 30 ஏக்கர் இருக்கு. 1987 வாக்கில் பொன்னியாங்குப்பம் என்ற கிராமத்தை அழிச்சாங்க. அது வந்து அழிச்சது எதுக்காகனா சாதி சண்டை இடஒதுக்கீடு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணது மட்டும் கிடையாது. பல கிராமங்களை அச்சுறுத்தல் பண்ணது எதுக்காக, அந்த நிலத்தை திருடுவதற்காக, அபகரிப்பதற்காக. அந்த வன்முறைக்கு பின்னால் நம்மளுடைய வாழ்வுரிமை பறிப்பதற்கான அரசியல் இருந்திருக்குது. நாம வெறுமனே நம்ம அது வந்து இடஒதுக்கீடு கேட்டு ஜாதி சண்டை மட்டும் பண்ணாங்கலாம் கிடையாது. நிலத்தை பறிப்பதற்கான ஒரு யுத்தம் தான் அந்த இது யுத்தம். இந்த முனிசிபல் கோடிக்கணக்கில் ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் செல்லங்குப்பத்தில் குப்புசாமி என்பவருக்கு தந்திருக்காங்க பஞ்சமி தரிசு. இது யாருன்னு தெரியல, நானும் கேட்டு பாக்குறேன். அவங்களுடைய பையன் துரைராஜ்
1967 சொரக்கல்பட்டில் ஒருத்தர் விற்கிறார். அந்த செலவே செலவு அவங்க வீட்டு நிலம் 4.5 ஏக்கர் இருக்கு. வெள்ளிக்கண்ணு ஒருத்தர் வில்லுநகர்ல எல்லாமே இலவச பட்டா கொடுத்த பிறகு இந்த டவுன்ல இருக்கவங்க எல்லாம் குடிபெயர்ந்து நாம் கிராமமாக உருவாகும் போது அதே பொன்னியாங்குப்பத்திலிருந்து சுத்துக்குளத்திலிருந்து பொன்னியாங்குப்பம் தான் இன்னைக்கு பீமாராவ் நகர், அங்கிருந்து குடிபெயர்ந்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் குடிபெயர்ந்து அங்க வெள்ளிக்கண்ணு கொடுத்திருக்காங்க 6 ஏக்கர். அந்த ஊர்ல விசாரிச்சோம்னா வில்லுநகர் தான் இருக்காங்க அவங்க சொல்றாங்க 6 ஏக்கர். இதெல்லாம் உங்க நிலம் தான் மீட்டுங்க. வெறுமனே ஒரு இயக்கத்தால பண்ணவே முடியாது, ஒரு அமைப்பால பண்ணவே முடியாது. அமைப்பு உங்களுக்கு துணை நிற்கும், ஒரு கட்சி உங்களுக்கு துணை நிற்கும், தலைவர் உங்களுக்கு துணை நிற்பார். பஞ்சமலத்தை மீட்க வேண்டும் என்றால் எல்லாருக்கும் இதை எல்லா தலித்துக்கும் கொடுத்துருங்களா சொல்றது. அடுத்தது உள்ளபடியே உண்மையான டைட்டில் ஓனர் இருக்காங்கல்ல, பஞ்சமி தரிசுக்கு சொந்தமான உரிமையாளர், அந்த உரிமையாளருடைய வாரிசுகள் நீங்க இன்னைக்கு போய் அந்த நிலத்தை கிளைம் பண்ணலாம். உங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் துணை நிற்கும். மருங்கூர்ல அங்க வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டத்தை அப்ப செத்து போயிட்டு இருப்பார். அங்க ஒரு நினைவு தூணி எழுப்பியிருக்காங்கல்ல, அந்த நினைவு தூணி ஏன் அந்த இடத்துல எழுப்பினாங்கன்னா அந்த பக்கம் நீ போனாலே உன்னை உதவி பண்றதுதான், அது எங்களுக்கான உரிமை இடம் சொல்றதுக்காக தான், மிரட்டுறதுக்கு. அந்த இடம் இருக்குதுல்ல அதுக்கு அப்படியே அந்த நினைவு தூண் இருக்கிறதுக்கு அப்படி எதிரில் இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது பஞ்சமி தரிசு தான், மருங்கூர்காரங்களுக்கு தான் அந்த நிலம். மருங்கூர்காரங்களுடைய நிலம், சொந்த நிலம் அது. வேக கொள்ளையில பார்த்தா ஒரு ஆய்வுக்காக பாக்குறோம், வேக கொள்ளையில இருக்கவங்க 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு எல்லாம் குடிபெயரப்பட்டவர்கள் தான். அந்த பூர்வ குடிகள் யார் தெரியுமா? பறையர்கள் தான். அவங்க ஆனா சின்ன ஊர் ஆயிட்டாங்க. அரியலூர்ல இருந்து பெரம்பலூர்ல இருந்து இப்படி ஜெயகொண்டத்துல இருந்து காட்டுமன்னார்குடியில இருந்து இப்படி குடிபெயர்ந்தவங்க வந்து அங்க டாமினேட் ஆகி அவங்க சொந்தக்கார பந்தக்கார பங்காளி அங்காளி எல்லாம் கூட்டு வச்சுட்டாங்க. அங்க சட்டில இருந்து பிறந்தவங்க வச்சு என்ன மணி நேரத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க. வேக கொள்ளை. அதே போல பல கிராமங்கள்ல வெள்ளக்கரையில இருக்கு, இன்னும் இருக்கு, வெள்ளக்கரையில நிலம் இருக்கு. அவங்க போராடி தான் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த நிலத்தை மீட்டு தர சொல்லி தமிழ்நாடு அரசாணை போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆணை தேவையே கிடையாது. 91 ஒரு ஆணை போட்டிருக்காங்க இவங்க. 91 ஆணை, அந்த ஆணையின்படி உரியவர்களிடம் பஞ்சமில்லத்தை மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரையில் அரசு செய்யவே இல்லை. கொடிக்கம்பத்தை எடுத்துருங்கன்னு ஹைகோர்ட் சொன்ன உடனே இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ஓடியாந்து எல்லா கொடிக்கம்பத்தையும் தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டான் நீதிமன்றம் சொன்ன பிறகு. அதே போல நீதிமன்றம் பஞ்சமி தரிசை உரியவர்களிடம் ஒப்படைத்துருங்க, எதெல்லாம் விதிமீறல் செய்யப்பட்ட நிலம் இருக்குதோ அந்த நிலத்தை எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கோ அல்லது கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைச்சுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க, உயர் நீதிமன்றம். இப்ப வரையில் இந்த ஆட்சியாளர்கள் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவன் கொள்ளை அடிச்சு அந்த நிலத்தை வச்சு சம்பாரிச்சு பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வளம் பெற்றான். நம்ம கிட்ட அடிக்கடி மோதல் போக்க கடைபிடிக்கிறது எதுக்காகனா நாம எந்த உரிமையை நம்ம கேட்டக்கூடாது, பயத்திலே வச்சிருக்கணும். ஒரு அச்சுறுத்தல் பண்ணி வச்சு உளவியல் ரீதியான பயத்திலே வச்சிருக்கணும். நாளைக்கு ஏதோ இழுத்து கேட்கற அளவுக்கு வந்துட்டா இங்க நிலம் என்ன விஓட்ட போவான், டிசி லேண்ட் இருக்கா இங்க அப்படின்னு கேட்பான். அந்த சிட்டாவை கொடுங்க, அடங்களை கொடுங்க, கை சிட்டா கொடுங்க, பழைய ஆப்பதிவேட கொடுங்க. பழைய ஆப்பதிவேட மிக தெளிவா இருக்கும் இது டிசி லேண்ட். இதெல்லாம் தராத அளவுக்கு, இதெல்லாம் கேட்காத அளவுக்கு நம்மளை பயன்படுத்தி வச்சிருப்பானுங்க. அதுக்காக தான் அந்த சாதாரண சென்டர்லாம் பக்கம் போடுறானுங்க. ஆண்ட பரம்பரை, நாங்கள் நெருப்பிலிருந்து பிறந்தோம், நாங்கள் தான் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றவன் நீ இன்னத்துக்கு பறையரோட நிலத்துல வாழுற. மானம் சூடு சொரண உனக்கு உண்மையாலுமே கௌரவம் இருந்தால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நீங்க எங்க நிலத்தை விட்டு வெளியேறுங்க. இத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய நிலத்தை நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. எங்களுடைய நிலத்தை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க? பூதா லேண்ட் கொடுக்குறீங்க, பூமி தான இயக்கம், அதன் வழியா நீங்க நிலம் கொடுத்துருக்கீங்க. பஞ்சமி தரிசு நிலத்தையே பூமி தான நிலத்தின் வழியா வினோபா அந்த நில சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அந்த பூதா லேண்ட் வழியா, அதாவது பூமி தான இயக்கத்தின் வழியா நீங்க நிலம் கொடுக்குறீங்க. அது எங்க பஞ்சமி தரிசு அதன் வழியா கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் நத்தப்பட்டில் ரெட்டியார்களா இருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம ஆளுங்களா இருக்காங்க. அந்த ரெட்டியார்கள் வச்சிருக்கிற எல்லாமும் பூதா லேண்ட், பூமி தான இயக்கத்தினுடைய லேண்ட் தான். எல்லாம் பூதா லேண்ட் எல்லாமும் பஞ்சமி தரிசாங்க இருக்கு.
இந்து அறநிலைத்துறைக்கு சொத்து கிடைச்சிருக்கீங்க. ஏது அந்த சொத்துலாம்? ஏது அந்த சொத்து? இந்த சொத்தெல்லாம், நிறைய சொத்தெல்லாம் இந்து அறநிலைத்துறைக்கு பஞ்சமி தரிசி கன்வெர்ட் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. இனாம்னு இருக்குல்ல, நான் பார்த்தேன். சரி, நம்ம பிறந்த ஊர்ல என்னவா இருக்கும், நாம ஒரு வரலாற்றை தேடுவோம் அப்படின்னு போனேன். நான் போய் வில்லூராயணத்தின் கிராமத்துக்கு ரீசெட்டில்மெண்ட் எடுத்தேன், ஓல்டு செட்டில்மெண்ட் எடுத்தேன். எடுக்கிறப்ப மொத்தமா 1925 மொத்தம் ஒரு 20 மாடு இருந்திருக்கு, ஆடு இருந்திருக்கு, 2 ஒரு புல்லகேட் அப்படின்னு சொல்றாங்க மாட்டு வண்டி ஒரு 6 இருந்திருக்கு. சரி, ஓகே, இனாம என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றோம். மாரியம்மன் கோயில் கிராமத்துக்கு நாங்க நிலம் கொடுத்துருக்கோம். மாரியம்மன் கோயில் கிராமம் என்னடா சொல்லிட்டு பார்த்தா மாரியம்மன் கால்டு பகவதி அம்மன் இருக்கு. மாரியம்மனை தான் பகவதி அம்மன் என்று அழைக்கிறார்கள். அவங்களுக்கு இனாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்ல இருக்கு. மாரியம்மன் கிராமம், மாரியம்மன் கால்டு பகவதி அம்மன், மாரியம்மனை பகவதி அம்மன் அழைக்கிறாங்க. அங்க நாங்க நிலம் கொடுத்திருக்கோம். அந்த நிலத்தில் அந்த நிலத்தை வாடகை விட்டு நீங்க கோயில் பண்ணிக்கலாம், நீங்க வளர்ந்துக்கலாம், போலான்றது அந்த இனாம் கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தா எஸ்சி கூட இங்கேயே அந்த இடத்துல இனாமலே எஸ்சி அது கிடையாது. ஒரு எண்ணிலாம் ஒரு 4 பேரை அந்த கோயில், நாங்க வழிபடுற கோயிலோட பேர் மாரியம்மன் கால்டு பகவதி அம்மன். ஒரு சிறப்பான பேர் தான் கொடுங்க. பகவதி அம்மன் ஒரு பௌத்த தொடர்பான பேர், அது மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு சொத்துக்களையும் நம்முடைய சொத்து இந்து அறநிலையத்துறையில இணைச்சு வச்சிருக்கான். நிறைய சொத்துக்களை கொள்ளையடிச்சு உள்ள வச்சிருக்கான். நம்மளுடைய பஞ்சமி தரிசியே இந்து அறநிலையத்துறையா மாத்தி வச்சிருக்கான். இந்து அறநிலையத்துறைக்கு கொடுக்கப்பட்ட சொத்து நிலங்கள்லாம் இருக்குல்ல, திருவந்திபுரம் கோயிலுக்கு இருக்கு பெருமாள் கோயில், நம்மளுடைய சிவன் கோயில் இருக்கு பாடலீஸ்வரர் கோயில். இந்த 2 கோயில மட்டும் எடுத்துட்டா இந்த 2 கோயிலுக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு. ஒரே ஒரு சென்ட் கூட இங்க பறையண்ட கிடையாது. ஒரே ஒரு சென்ட் கூட. இதெல்லாம் எடுத்து நம்ம கேள்வி கேட்கிறோமா? ஒரு சென்டாவது கூட நம்மள்ட்ட கிடையாது, ஒண்ணு கிடையாது. பாகூர் கோயிலுக்கு இங்க பனங்காட்டுல இருக்கு, நத்தப்பட்டு ஊராட்சியில இருக்கு. புதுச்சேரியில் உள்ள கோயிலுக்கு அங்க தோட்டப்பட்டுல இருக்கு. சிங்கிரி கோயில் நம்முடைய ஒன்றிய சார், வடக்கு ஒன்றிய சாரோட ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற சிங்கிரி கோயிலுடைய நிலங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னா புதுச்சேரியில் உள்ள கவுண்டர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட கிடையாது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கவுண்டர்கள் அதை வச்சிருக்காங்க. அங்க ஒரே ஒரு சென்ட் கூட நம்மள்ட்ட கிடையாது. இந்த மண் உரிமையை பத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பத்தி இதெல்லாம் கவலைப்படுறதே இல்லாம இருக்கும். நம்ம கவலைப்படுறதே கிடையாது. தலைவர் தான் சொல்லியிருக்காரு, தலைவருடைய அரசியலை புரிந்து கொண்டால் நாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிரச்சனை நம்ம பண்ணி நம்ம வெற்றி பெறுவோம். ஆனா அதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. தலைவர் சொல்லியிருக்காரு, இழந்த மண்ணை மீட்டெடுப்போம், இறுதி வரை போர் தொடுப்போம். இப்ப சொல்ல 94 92 சொல்றாரு. பஞ்சமி நிலத்தை மீட்போம், பழந்தமிழ் குடியை காப்போம் இருக்காரு. இப்ப சொல்லல, இதெல்லாம் 91 92 சொல்லிட்டாரு. ஆனா அதற்கான அரசியலை நாம் முன்னெடுக்கவே இல்லை. பஞ்சமி நிலத்தை மீட்கணும் அப்படின்றது நம்ம இதுவரையில கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் வரலாற்று ஒரே ஒரு போராட்டம் நம்ம பண்ணது கிடையாது. ஆனா தலைவர் இதை செய்யணும்னு விரும்புறார். தமிழ்நாடு அளவில் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளை திரட்டி மண்ணுரிமை மாநாடு நடத்தாரு அண்ணன். நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு. அப்ப கூட நம்ம இதெல்லாம் பண்றதே இல்லை. நமக்கு ஒரு ஆசிரியராக இருந்து, நம்முடைய அரசியல் ஆசானாக இருந்து, வாழும் அம்பேத்கராக இருந்து, ஒவ்வொன்றும் இந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்காக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற தலைவரை நாம் பின்பற்றுவதே கிடையாது. அவருடைய அரசியலை பின்பற்ற தலைவர் வந்தா அவர் கூட போய் ஏறி நம்ம முகத்தை காட்டிக்கிறது ஏறுறோம், போட்டோ எடுத்துக்கிறது ஏறுறோம், அவர் கூட கார்ல பயணிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம பேரை அவர் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அரசியலை யாரும் உள்வாங்கிறதே கிடையாது. அந்த அரசியலை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த வேலையும் செய்யறது கிடையாது. நாம் பேரணி அறிவித்தோம். பேரெல்லாம் தடை மீறதெல்லாம் நமக்கு ஒண்ணு சும்மா ஜிஜிபி போலீஸ் வழக்கு இதெல்லாம் பார்த்தோம். நம்ம அதெல்லாம் பார்த்திருக்கோம். பல வழக்குகள் அனைவரும் பார்த்திருக்கோம். தடை மீறி நம்மளால பேரணி செய்ய முடியும். ஆனால் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு பொறுமை வேண்டும், சகிப்பு தன்மை வேண்டும், கோபமே இருக்கக்கூடாது. 100 முறை நீ கலெக்டர் ஆபீஸ் போகணும், 100 முறை நீ ஆர்டிஓ போகணும், 100 முறை நீ டிஆர்ஓ போகணும். தொடர்ந்து நாம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். உடனே கோபப்பட்டு
காரணையில துப்பாக்கி சூடு நடந்துச்சு பாருங்க, ஒரு பேரணி, சிறப்பான போன பேரணியில 2 பேர் செத்தாங்க. ஜான் தாமஸ் ஏழுமலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதே பஞ்சமலத்தை மீட்டு கொடுக்க சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அங்க துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதன் பிறகுதான் அதன் வழியே விழிப்புணர்வு எடுத்து தமிழ்நாடு முழுக்க, ஓ நமக்கான நிலம் இருக்குதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒண்ணு ஆயிடக்கூடாது. எடுத்த எடுப்பிலேயே கடலூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, 50 பேர் மேல வழக்கு, 100 பேர் மேல வழக்கு ஆயிடுச்சு, எது வந்துடக்கூடாது. காவல்துறை உங்களுக்கு பேரணி மறுப்புன்னு கடிதத்தை கொடுத்தாங்க. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. நாங்க போராட்டமே பண்ணிக்கிறோம், போராட்டம் பண்றோம். இத்தோட முடிவு கிடையாது இந்த போராட்டம். இது இறுதி போராட்டம் கிடையாது. இந்த போராட்டம் தொடர்ந்து பஞ்சமத்துக்கான பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இந்த உரிமையாளர்கள் நீங்க வந்தீங்க வச்சுங்களேன், கட்டாயம் உங்களுக்கு நிலத்தை மீட்டு கொடுக்கப்படும். உங்களுக்கு இந்த நிலம் நீங்க வித்திருந்தாலும் வாங்க செல்லாது. நீங்க வித்திருந்தாலும் அது பரவாயில்ல, நீங்க வாங்க. வெளிப்படையாக நீங்க வரணும். மருங்கூர்ல இருந்து வரணும், பத்திரக்கோட்டையில இருந்து வரணும், சிலமநாதன்பேட்டையில இருந்து, அதான் பத்திரக்கோட்டையில இருந்து வரணும், சான்றோர் பாளையம் நான் முனிசிபல் இருந்து நீங்க வரணும். செல்லங்குப்பத்தில் ஒருத்தர் வச்சிருக்கிற நிலம் 4.5 ஏக்கர், அவர் யாருன்னு கண்டுபிடிங்க. இப்படி பல கிராமங்களில் நம்முடைய நிலம் இருக்குது. அதிர்ச்சிகரமா இருக்கும். நம்ம சொன்னோம்னா சுப்ராயல் நகர் உள்ள சுப்ராயல் நகர்ல ஒரு 7 வீடு நம்முடைய மக்கள் வீடு கட்டியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ரோட்டு புறம்போக்கு. அந்த ரோட்டு புறம்போக்குல இருந்த மக்களை குப்பங்குளத்து உள்ள வெளியேற்றாங்க. நீதிமன்றத்துக்கு போய் அவங்களை வெளியேற்றாங்க. இதெல்லாம் ஏன் கொடுத்தா ஆன்லைன்ல இப்ப நினைச்சா உடனே பிளாக்னு போடலாம். இன்னைக்கு போறீங்க அந்த சர்வே நம்பர் தான் கொடுத்தா நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா, அது அப்படியே இருக்கும். அந்த அவர் பேர்ல தான் இருக்கு, உரிமையாளர் அவர் தான் இருப்பார். ஆனா கவர்மெண்ட் நினைச்சா 1 மணி நேரத்துல எல்லாம் டோட்டலா பிளாக்னு போடலாம், அவங்களுக்கு பட்டா ரத்து பண்ணலாம். ஆனா எதுவுமே செய்யாம விதிமீறல் சொல்றான், ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான்,
பட்டாவும் கொடுத்து வச்சிருக்கான். அவன் பட்டாவை ரத்து பண்ணிட்டு அவனுக்கு நமக்கு இந்த நிலம் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு அவனாவே வெளியே போயிடுவான். ஆனா அப்படிலாம் எதுவுமே செய்யாம இந்த ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தொடர்ந்து நம்ம மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்பது ஓட்டு போடுறது என்பது வேற, கூட்டணி என்பது வேற, நமக்கான வாழ்வுரிமைக்காக களத்தில் நிற்கிறது வேற. எல்லா இடங்களையும் டிஃபரெண்ட் பண்ணி தான் தலைவர் காட்டியிருப்பார். அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தா தெரியும். மக்கள் பிரச்சனை எப்படி நிக்கிறாரு, கூட்டணி பிரச்சனை எப்படி நிக்கிறாரு அதை கத்துக்கு தான் தெரியும். எல்லா விஷயங்களும் நம்ம கூட்டணிக்காக முட்டு கொடுத்து நம்ம நிக்கல தலைவர். ஆனா நீங்க நிக்கிறீங்க, அதெல்லாம் திருத்திக்கணும். எந்த மக்களிடம் நாம் இருந்தோமோ, எந்த மக்களிடம் வளரமோ அந்த மக்களுக்காக தான் உண்மையா நிக்கணும். அந்த மக்களுடைய உரிமைக்காகத்தான் நம்ம நிக்கணும். இன்னைக்கு பார்த்தா செல்லஞ்சேரியில வச்சிருக்காங்க நிலம். செல்லஞ்சேரியில ஒரு கோடையவே ஒரு குளத்தையவே துத்து பாதை போடுறான். கிருஷ்ணசாமி ஸ்கூல் இருக்கு, கல்லூரி இருக்கு இதுல மருதாட்டுல குமராபுரத்துல. அந்த கிருஷ்ணசாமி கல்லூரி உள்ள 1.5 ஏக்கர் குளத்தை வந்து துத்து வச்சிருக்கான். 1.5 ஏக்கர் குளம், அது சர்வே நம்பர் இருக்கு, அது மனு கொடுக்க போறோம். 1.5 ஏக்கர் குளத்தை உள்ள வச்சிருக்கான். நீர்வழி புறம்போக்குகள் உள்ள வச்சிருக்கான். இது மாதிரி நம்மளால ஒரு வீடு கட்டினா விடுறானா? முதலாளிகளுக்கு ஒரு நியாயமா, நமக்கு ஒரு நியாயமா? பறவைகள் என்ன அரேபியா இருந்து வந்தவங்களா? இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள், இந்த மண்ணினுடைய பயன்தர்கள். இந்த கோவின் வச்சிருக்காரு, இந்த போர்டுல இருக்காரு பாருங்க, அவர் தான் அந்த நமக்காக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்த பஞ்சம் நிலத்தை வாங்கி கொடுத்தவர். 12 லட்சம் ஏக்கருக்கான காரணகர்த்தாவே அவர் தான். அந்த திராவிட அவர் குறிப்பிட்டு அவர் சொல்ற அந்த அறிக்கையில பறையர்கள் இப்படி இருக்காங்க, பறையர்கள் அப்படி வாழறாங்க, பறையர்கள் தொழுநோயாளை விட கேவலமா நடத்துறாங்க, அவங்கள்ட்ட அவங்களோட பகுதிகளில் கல்லு சாராயத்தை விற்கிறாங்க. தொடர்ச்சியா இன்னைக்கு எப்படி டாஸ்மார்க் விற்கிறானோ, டாஸ்மார்க் எப்படி திறந்து வச்சு நம்ம மக்களை வழி கிடைக்கிறது, குறிப்பா சேரி மக்கள் இருக்கிற பகுதியில் டாஸ்மார்க் திறந்து வச்சுக்கிறானோ, அன்னைக்கே வந்து என்ன பண்றான், நம்மளுடைய குடியிருப்பு பகுதிகளில் கல்லு சாராயத்தை விற்கிறான் சொல்லிட்டு ஒரு அறிக்கைக்கு சப்மிட் பண்ற. இப்படி நம்ம எதை பத்தி சிந்திக்க கூடாதுன்றதுக்காக பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. கேஎன் பேட்டையில இருக்கு, இங்க கேஎன் பேட்டையில இருக்கு, சுப்பிரமணியபுரத்துல இருக்கு, கோதண்டராமபுரத்துல இருக்கு, இங்க எல்லா இடங்கள்லயும் பஞ்சமி தரிசு இருக்கு. இதையெல்லாம் நீங்க தான் வந்து உங்களுடைய விஓட்ட போய் கேட்கணும், இல்லனா ஆர்டிஐல கேட்கணும், இல்லனா நீங்க ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் எடுக்கணும், ஆப்பதிவேடு எடுக்கணும். அதை எடுத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். உங்க பாட்டம் பேர் தான் இருக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. நான் அப்படித்தான் ஒன்னு தேடின்னு போதான் இதெல்லாம் பத்தி எடுத்த. அப்புறம் என் பாட்டனுடைய இதை நம்ம எடுக்க போனா எனக்கு என் தாத்தனை கொடுத்த நிலத்தை மீட்கணும் நான் போகும்போது இதையும் எல்லாத்தையும் எடுப்போம் எடுத்தோம். ஒவ்வொரு நாளும் நானு, அசோக், குருமூர்த்தி, தமிழ்வழி தோழர், இப்படி நாங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியத்தை போவோம், ஆர்டிஓட்ட போவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபீஸ் டாக் நடக்கும், ஒவ்வொரு நாளும் இருக்க பிரச்சனை பண்ணினே இருப்போம். நிறைய மனுலாம் கொடுத்துட்டு இருப்போம். இங்கேயும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருப்போம். இப்படி பஞ்சமி தரிசுக்காக நாம நீங்க உங்க தாத்தா யாரு, உங்க பாட்டா யாரு, உங்க முப்பாட்டா யாருன்னு தேட போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப உங்களுக்கு இந்த நிலைமையில மாட்டிக்கும். அந்த ஒரு விழி உன்னைப்படி தாய் மண்டைப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. உன்னைப்படி, நீ யாருன்னு தெரிஞ்சுக்க, நீ யாருன்னு புரிஞ்சுக்க, உன் பாட்டம் பேரு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த நிலத்தை மீட்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம தாத்தா பேர் நமக்கு தெரியும், நம்ம அப்பாவுடைய தாத்தா பேரு நமக்கு தெரியும், அவருக்கு அடுத்தது ஒரு தாத்தா பேர் தெரியாது. அவர் பேர் தான் கொடுத்திருப்பாங்க செட்டில்மெண்ட், அவர் பேர்ல கொடுத்திருப்பாங்க. கூணன்னு கொடுத்திருப்பாங்க. யாரா கூணன்னு? நமக்கு ஒரு பேர் இருக்கும் ஊர்ல, கூண விட்டு குடும்பம், கூண விட்டு குடும்பம்னு. அப்ப கூண விட்டு குடும்பம், ஓ அது தாத்தா பேர் தான் போடுது, முப்பாட்டம் பேர் தான் போடுறது, அப்புறமா நீ தெரிஞ்சுக்குவ. அந்த மாதிரி கொடுத்திருப்பான். யாரா வெள்ளிக்கண்ணு அப்புறமா தேடினா ஓ இன்னார் விட்டுலாம் அது அப்படின்ட்டு நம்ம வந்து தேடுறோம். இப்படி உங்களுடைய பாட்டம் பேர்ல இருக்கும் நிலம். நீங்க ஆப்பதிவேடை தேடி எடுங்க ஒவ்வொரு கிராமத்திலையும். இனிமேலா விடக்கூடாது. நீ சண்டை போட தேவையில்ல, துப்பாக்கி எடுத்து சண்டை போட தேவையில்ல, கத்தி எடுத்து வெட்ட தேவையில்ல. சட்டப்படி மனு கொடுத்துட்டு அந்த மனு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்ட்டு நீங்க கேட்டாலே போதும். தொடர்ந்து நம்ம போகணும். அவன் நம்மளை அழைக்கழிப்பான். சைக்கலாஜிக்கலா நம்மள வந்து என்ன பண்ணுவான், நம்ம மேல ஒரு வார்ஃபேர் பண்ணுவான். நீ போனாலே செய்ய மாட்டான். மீண்டும் 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 போகணும். அப்படி நம்ம கொடுத்த மனு மீது நடவடிக்கையா ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு டைரக்ஷன் வாங்கணும். 4 வீக்ல இதை முடிச்சு கொடுங்க, 6 வீக்ல முடிச்சு கொடுங்க, அவங்க உத்தரவு போடுவோம். அது தூக்கின்னு வரலாம். அதனால நமக்கு எல்லாருக்கும் அனைவருக்குமே நிலம் உண்டுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒண்ணும் இல்லாத ஆள்லாம் கிடையாது. தென்னார்காடு மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் உள்ள பறையர்களுக்கு அனைவருக்கும் நிலம் உண்டு. தாழ்த்தப்பட்டவர் சொல்லி சொல்லி நம்ம மூளைய ரொம்ப அஃபெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஒதுக்கப்பட்டவர்கள் இவங்க ஊருக்கு வெளியே யாரா ஒதுக்குனா இந்த வரலாறே தப்பு, இனிமே இந்த வரலாறு நம்பாதீங்க.
சேரி மக்களை யாரும் சேரி ஒதுக்கி வைக்கவில்லை. சேரிதான் பூர்வக்குடி மக்களுடைய ஒரு குடியிருப்பு. நம்மள இருந்தா பிற நகர்கள்லாம் உருவாகுது. பனங்காட்டு காலனி உருவான பிறகுதான் இந்த டவுன் ஃபர்ஸ்ட் ஒரு சேரி எதுனா பனங்காட்டு காலனி தான். செல்லங்குளத்துக்கு அடுத்து இருக்கு பாருங்க. 1895 சென்சஸ் எடுத்தா தெரியும். முதல் சேரி இந்த நகராட்சியில பனங்காட்டு சேரி தான். அது உருவான பிறகுதான் அடுத்ததெல்லாம் உருவாகுது மத்த நகர்கள்லாம். அப்படிதான் நாம சேரி நாம உருவான பிறகுதான் பக்கத்துல கோயிசாமி நகர், பக்கத்துல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, பக்கத்துல ராஜேந்திர நகர், பக்கத்துல ராஜம்பால் நகர், பக்கத்துல சேகர் நகர், பக்கத்துல ஸ்டேட் பேங்க் காலனி, அப்படி ஒன்னொன்னா உருவாகுது. சேரி உருவான பிறகுதான் அதை எப்படி சேரி நீங்க ஒதுக்கி வச்சு சொல்லிக்கிறீங்க? சேரி ஊருக்கு வெளியே இருக்கு எப்படி சொல்றீங்க? இந்த மாதி மனிதனுடைய குடியிருப்பே சேரி தான். நாம தான் ஆர்ஜன். குடியிருப்புகளுக்கு பேரு சேரி. அது பிராமணர் வசிச்சதுக்கு பிராமண சேரி, பார்ப்பன சேரி, பறையர் வசிச்ச சேரி. ஊருக்கு இன்னைக்கு தொடரல கிராமம்னு மகளப்பட்டு ஊராட்சி. இன்னைக்கு ஊராட்சின்ற பேர் எப்படி கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்களோ அது மாதிரி அன்னைக்கு சேரி தான். சேரினா இழிவு கிடையாது. அதனால நம்ம யாரும் ஒதுக்கி வைக்கல. நாம எந்த ஊருக்கு வெளியவும் கிடையாது. ஊருனாலே அது தமிழ் பேரே கிடையாது. புறம், பாக்கம், பட்டு, நத்தம் இதெல்லாம் தான் தமிழ். அப்ப இதெல்லாம் வசிக்கிறது யார்? வரக்கால் பட்டு, காராமணி குப்பம், மருதாடு, குமராபுரம், இதெல்லாம் செல்லம் குப்பம், இதெல்லாம் யாரு? இதான் நத்தப்பட்டு, இதெல்லாம் ஆர்ஜின். இதுதான் ஆர்ஜின். நம்மளை எவனும் ஒதுக்கி வைக்கலாம். அந்த உளவில் இருந்து அந்த வரலாறு முதல்ல வெளிவரணும். சேரியை யாரும் ஒதுக்கி வைக்கவில்லை. சேரி நாம உருவான பிறகு உருவாயிட்டான் ஒரு நகர். அவன் புதுசா பிளாட் போட்டு அந்த இடத்த வாங்கி நான் வந்தவன், அவ்வளவுதான். நாம தான் மண்ணின் மைந்தர்கள், பூர்வ குடிகள். ஆகவே தோழர்களே, நம்மளிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை மீட்பதற்காக நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்ச ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நிலத்தை குறித்தான வரலாற்றை நீங்க தேடும் போதுதான் அந்த நிலம் உங்கள்கிட்ட மாட்டும். உங்களுடைய வரலாற்றை நீங்க தேடும் போதுதான் அந்த நிலம் மாட்டும். ஆகவே விழிப்போடு இருந்து நீங்கள் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக துணை நிற்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமை நிலம் தொடர்பா நீங்க எந்தெந்த ஊர்லாம் இருக்கு, அந்த ஊர்ல விசூர்ல இருக்கு. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா, வக்கீல் இளையராஜா ஊர்ல பாரஸ்ட் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கான். கிளாசிபிகேஷன் மாத்தி வச்சிருக்கான். பாரஸ்ட் பஞ்சமி தரிசு எவ்வளவு மோசமா பண்றான் பாருங்க. நாம அனுபவிக்க கூடாது, அவ்வளவுதான். நில உச்சாரம்பு சீல்டு நில உச்சாரம்பு சட்டம் வந்துச்சு. அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தையும் அவன் திருடி வச்சிருக்கான். செல்லங்குப்பத்துல நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. நில உச்ச 25 பேர் கொடுத்திருக்காங்க. நில உச்சாரம்பு சட்டத்துல 26 பேர் கொடுத்திருக்காங்க. நில உச்சாரம்பு சட்டத்துல நிலம் கொடுத்திருக்காங்க. இப்படி பல நிலங்கள் சில பேர்த்து இருக்கு, சில பேர்த்து இல்ல. அதை திருடி வச்சிருக்காங்க. அதை நாம் மீட்பதற்காக நாம் களப்பணி ஆற்ற வேண்டும், போராட வேண்டும். தோழர்களே, பொறுமையா இருந்து இதுல நீங்க அணுகணும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாய நிலம் கிடைச்சிடும். காட்டுக்கூடலூர் உண்மையா விடுதலை சிறுத்தை நீங்க தலைவர் நேசிச்சா அந்த பஞ்சமி தரிசுக்காக நீங்க சர்வே நம்பர்லாம் தர, நீங்க இண்டிவிஜுவலா மனு கொடுங்க. உங்க பாட்டம் பேர்ல இருக்கும், அதை மனு அதை எடுத்து கொடுங்க. அதே போல மருங்கூர் உங்க பாட்டம் பேர்ல இருக்கும். வேக கொள்ளை உங்க பாட்டம் பேர்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்திருக்கீங்க, எல்லாருமே வந்திருக்கீங்க. நீங்க விவரமா இருந்து நம்முடைய நிலத்தை மீட்கணும். இதுலதான் நமக்கு பொருளாதாரமே இருக்கு, வாழ்வுரிமை இருக்கு. ஆகவே பஞ்சமி நிலத்தை மீட்போம், பழந்தமிழ் குலத்தை காப்போம் என்று சொல்லி அடுத்ததாக நம்முடைய மண்டல துணை செயலாளர் அருமை தோழர் களப்போராளி பரஸ் முருகையன் அவர்கள் உங்களுடைய உரை நிகழ்த்துவார். பஞ்சமி நில உரிமை போராட்டத்தில் துப்பாக்கி குண்டுக்கு பலியான செங்கல்பட்டு காரணியைச் சேர்ந்த ஜான் தாமஸ் ஏழுமலை அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பஞ்சமி நில உரிமை மீட்பு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அறுவடை நம்பி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற அமர்ந்திருக்கிற கட்சியின்
மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் அவர்களே, கண்டன உரை யாற்ற அமர்ந்திருக்கிற மாநகர துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களே, கண்டன உரையாற்ற அமர்ந்திருக்கிற அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் அண்ணன் பாவாணன் அவர்களே, மாநகர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களே, மாவட்ட மகளிரடி செயலாளர் அன்பு சகோதரி சரண்யா அவர்களே, பஞ்சமி நில உரிமை இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர் அன்பு சகோதரர் சொக்கு அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் திருமேனி அவர்களே, கட்சியின் மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற அன்பு சகோதரர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வடக்கு மாவட்டத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொருளாளர்களே, நகர செயலாளர்களே, நகர துணை செயலாளர்களே, வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட துணைநிலை அமைப்பை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, திரளாக கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு முகாம்களிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற முகாம் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சமர் யார் என்பதை எனக்கு முன்பு பேசிய கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அறுவடை நம்பி அவர்கள் தெளிவாக எடுத்து உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். நானும் அதை பேச வேண்டும் என்று எண்ணினேன். 4 வகை வர்ணங்களை எதிர்த்து போராடியவர்கள் தான் பஞ்சமர்கள். இந்த பஞ்சமி நிலம் எப்படி உருவானது என்பதை சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லி நான் விடைபெறலாம் என்று இருக்கிறேன். 1891-92 இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு ஒரு நாட்டை எப்படி நாம் அடிமைப்படுத்த வேண்டும், எப்படி அந்த நாட்டில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளைக்காரர்கள் லண்டனில் ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற கலெக்டர்கள் இளம் தலைமுறையை தேர்ந்தெடுத்து லண்டனில் பயிற்சி கொடுத்து இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டவர்தான் திரம்யன்கீர் என்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தவர். எத்தனையோ இளம் ICS அதிகாரிகள் இந்தியாவுக்கு லண்டனில் இருந்து அனுப்பப்பட்டார்கள். அந்த இளம் அதிகாரிகளில் செங்கல்பட்டு காலனியில் கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கிற திரம்யன்கீர் என்கிற கலெக்டர் தான் இந்த மண்ணின் மைந்தர்களான தாழ்த்தப்பட்ட மக்களின் சொத்துக்கள் எல்லாம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி இவர்களுக்கு நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று சொல்லி
லண்டன் அரசிடம் லண்டன் பாராளுமன்றத்தில் இந்த மண்ணின் மைந்தர்களான தாழ்த்தப்பட்ட மக்கள் பண்டைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சொந்த மண்ணில் மண்ணை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இவருடைய பொருளாதாரத்தில் இவர்கள் உயர்வடைய வேண்டும் என்றால் இவர்களுக்கு நாம் நிலம் கொடுக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லண்டன் பாராளுமன்றத்தில் பஞ்சமி தரிசு என்கிற பெயரில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்த அந்த மசோதா தான் பஞ்சமி தரிசு நிலம் என்கிற பெயரில் வெள்ளை அரசால் நமக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி தரிசு நிலம். இந்த பஞ்சமி தரிசு நிலத்தை வெல்வதற்கு முன்னால் இந்த பஞ்சமி தரிசு நிலத்திற்காக தமிழகத்தில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா அவர்களெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்களான எங்களுக்கு நிலம் வேண்டும், கல்வி வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தியிருக்கிறார்கள், எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள், வெள்ளை அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு நிலம் வேண்டும், கல்வி வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறார்கள். திறன்மென்கீர் தான் பஞ்சமி நிலத்தை கொண்டு வந்தார், பஞ்சமி நிலம் கிடைப்பதற்கு வழிவகை செய்தார் என்றாலும் இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் அந்த நிலம் கிடைப்பதற்கு போராடிய தலித் தலைவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் பஞ்சம் நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைப்பதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த மக்களின், இந்த மண்ணின் மைந்தர்களான தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை பார்த்து இந்த மக்களுக்கு கல்வி வேண்டும், பொருளாதாரம் வேண்டும் என்று சொல்லி அவர்களும் இந்த பஞ்சமி நிலம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்தவன், இந்த நாட்டை ஆள வந்தவன், நம்மையெல்லாம் அடிமைப்படுத்தவன் வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன். அவனுக்கு கருணை உணர்வு இருந்திருக்கிறது, அவனுக்கு ஈவு இருந்திருக்கிறது, அவனுக்கு இரக்கம் இருந்திருக்கிறது. சாதியின் பெயரால் இந்த மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் இந்த பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்போம், பழந்தமிழை காப்போம் என்று கூறி நேரத்தின் அறிவை கருதி நன்றி கூடி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து அங்க நிக்கிறவங்கள வாங்க. அமுதவன் எல்லாரும் தயவு செல்லும் பாருங்க, நம்ம இங்க வந்து உட்காருங்கப்பா. முடிய போது வாங்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சல வாங்க, சீக்கிரமா வாங்கப்பா. டீ குடிக்கிறத விட்டு வாங்க. அடுத்ததாக நம்முடைய மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் உங்களுடைய கருத்துரை வழங்குவார். குறிப்படிக்குதான் நீங்க இருக்கிறீங்களே. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆண்டுதோறும் கடைபிடிக்கின்ற மண்ணுரிமை வாரமான இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் இருந்து பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக முன்னடியாக போராடிய நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் ஏற்கனவே மனு கொடுத்த நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் மு. அறிவிடு நம்பியும், அன்பு சகோதரர் பாரா நீதிவள்ளல் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் உரிய ஆவணங்களோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நம்முடைய கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு பஞ்சமி நில மீட்பு உரிமை பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற இருந்த நிலையில் வழக்கம் போல காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கிணங்க அவருடைய தோரணையில் நம்முடைய பேரணியானது மறுக்கப்பட்டு தற்போது நாம் எந்த நோக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்களோ நம்முடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அறிவு நம்பி அந்த நோக்கத்தை நாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த மறுப்பு கடிதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஒரு மாபெரும் சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்.
இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முன்னதாக எனக்கு முன்னாடி அவர் பேசக்குள்ள பல்வேறு ஆவணங்களை அவர் உங்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதை நானும் உன்னிருப்பாக கவனித்தேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவருக்கு நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை தான், அந்த கோரிக்கை சொல்லிட்டு போயிடுறேன். பல்வேறு ஆவணங்களை நீங்கள் எப்படியும் தயார் செய்திருப்பீர்கள், எடுத்து வைத்திருப்பீர்கள். அந்த ஆவணங்களை யார் யார் எந்தெந்த இடத்தை ஆக்கிரமித்து உள்ளார்கள் என்ற பட்டியலை தயார் செய்து தினத்தந்தியோ தினமணியோ அந்த பேப்பர்ல அப்படியே போடணும். ஏன் சொல்றேன்னா, இந்த சாதியில இருந்து பொண்ணு எடுக்க கூடாது, அந்த சாதிகாரன்ட்ட தண்ணி குடிக்க கூடாது, அந்த சாதிகாரன்ட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இந்த சாதிகாரன் இடத்த இந்த நாய் வச்சுனுக்குது. நம்ம கொட்டணும், நம்ம வெளியே தெரியப்படுத்தணும். நம்மளுடைய வார்த்தை என்ன சொல்றாரு, நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வாங்க, நாங்க வழக்கறிஞரா நாங்க பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், எல்லாம் இருக்கணும். தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க நாங்கள் எல்லாருமே மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, கீழே நிறைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, நீங்க தயார் செய்த ஆவணங்களை ஒரு பக்க விளம்பரமாக எவன் எந்தெந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளான் என்று நீங்கள் அந்த பட்டியலை வெளியிட்டால் அவன் தன்னாலே அசிங்கப்படுவான். ஆவணங்களை வெளியிடுவதன் மூலம் அவன் தன்னுடைய தாத்தன் பாட்டன் சம்பாதிச்சு வச்ச சொத்துன்னு நம்மளை ஏமாத்திருக்கிறான். அட நான் நீ இங்கிருந்து திரும்பி போன என்னுடைய நிலண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்தை நீங்க காட்டணும்னு கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை வெகு சிறப்பாக நடத்துவதற்கு உங்களிடம் உறுதுணையாக இருந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த மாநகர் மாவட்டத்தின் சார்பாக நன்றியினை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய அரசு ஊழியர் ஐக்கிய பேரனுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் பாவாணன் அவர்கள் சுருக்கமாக உரைநிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடக்கே மாவட்டத்தின் சார்பில் பஞ்சமி நில மீட்பு போராட்ட தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி அறிவுடை நம்பி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகர மாவட்ட செயலாளர் தம்பி செந்தில் அவர்களே, மகளிர் அணியினுடைய பொறுப்பாளர்கள் சரண்யா உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, மண்டல கட்சியினுடைய மண்டல துணை செயலாளர் அன்பு சகோதரர் பரிசு முருகையன் அவர்களே, மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற இருக்கிற மாநகராட்சியினுடைய துணை மேயர் அன்பு சகோதரர் தாமரை செல்வன் அவர்களே, கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தீசா திருமார்வன் அவர்களே, அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் குறித்து விரிவான ஒரு உரையை மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி அறிவுடை நம்பி அவர்கள் வழங்கியிருக்கிறார். அது முழுவதுமாக உண்மை. அதன் உள்ளாக ஆழமாக செல்ல வேண்டிய தேவை இருக்காது. அதே நேரத்தில் அதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். வரலாறு தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது. வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பஞ்சமி நில மீட்பினுடைய பஞ்சமி நிலத்தினுடைய வரலாறுகளை மிக தெளிவாக இங்க நீண்ட நெடிய விளக்கத்தை அவர் வழங்கியிருக்கிறார். இன்னும் பேச இருக்கிற தோழர்கள் வழங்குவார்கள். அந்த வகையில் அதற்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு செய்தியை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். தம்பி அறிவுடை நம்பி அவர்கள் குறிப்பிட்டார்களே, பஞ்சமி நிலம்
அந்த கொள்ளுதரன் கூட்ட அதுல அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு நினைவு மன்றத்தை கட்டியிருக்கார்களே, அந்த இடம் முழுக்க இப்பொழுது அரசு கணக்கில் உள்ளது. ஆனால் ஏற்கனவே யார் கணக்கில் இருந்ததுன்னா, டாக்டர் நந்தகோபால் இருக்கிறாரு, அவருடைய பையன் கணக்கில் இருக்கு. பண்டுட்டி டாக்டர் நந்தகோபாலுடைய அவருடைய பையன் பேரிலே அந்த நிலம் இருக்கிறது, ஏறக்குறைய 100 ஏக்கர். அதோடு மட்டுமல்ல, இன்னும் ஒருபடி அந்த காளாம்புலியூரிலிருந்து நம்ம போகும்போது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா விளம்பரங்கள், கட்சி விளம்பரங்கள் எழுதியிருக்கும் ஒரு சுவர்ல. அங்கிருந்து 200 ஏக்கர் பஞ்சமி நிலம் தான். ஆனால் இன்னும் அரசு கணக்குக்கு வரவில்லை. ஒரு சர்ச்சி அதை ஆண்டாண்டு காலமாக அந்த 200 ஏக்கரையும் வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த ஒன்று, அதையும் நீங்கள் அந்த கணக்கிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய ஆலோசனையாக முன்வைக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நான் திரும்பவும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நேற்றுக்கு முன்தினம் வளவனூர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து 97 ஏக்கர் நிலத்தை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றமே அந்த நிலத்தை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்க, அதனுடைய ஆவணங்களை ஒப்படைக்க 4 வாரம் அவகாசம் கொடுத்திருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி வந்த பேப்பர் செய்தி. அதுபோன்று முதல்ல எங்கெங்க இருக்கிறது என்பதை நாம் சிரமப்பட்டு ஐடென்டிட்டி பண்ணணும், அதாவது அடையாளப்படுத்தணும். அது எங்கே இருக்கிறது, எந்த சர்வேயில் இருக்கிறது என்பதை கடலூர் மாவட்டம் முழுவதும் மீண்டும் நாம் அடையாளப்படுத்துகிற பணியை செய்ய வேண்டும். இப்ப தம்பி பழனிவேல் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுத்து விட்டுதான் இந்த போராட்டத்தை நடந்தோம். சால சிறந்தது, அருமையானது. ஒரு போராட்டம் எப்போது நாம் செய்கிறோம் என்று சொன்னால், ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் உள்ளவரிடத்திலே தகவலை தெரிவித்துவிட்டு அதன் பின்புதான் போராட்டத்தை நடத்த வேண்டும். சரியானது. இந்த போராட்டம் வெல்லும். இது போராட்டம் அல்ல, போர் துவக்கம். இந்த மீட்பு போருடைய ஒரு துவக்கம். அதை நாம் போர்க்குணத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். போர்க்குணத்தோடு அதை அணுக வேண்டும், அதை மீட்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லுகிறேன். இது யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த இடமே அம்பேத்கர் சிலைக்கான பூங்கா. ஆனா நம்மிடத்தில் இருக்கிறதா? 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரச்சனையை அங்கே செய்தோம். அன்றைக்கு ஒரு இரவு மட்டும் 15,000 ரூபாய் நான் தான் செலவு பண்ணேன். அந்த சிலைக்கு கம்பி வேலி போட்டோம். இது முழுக்க பென்சிங் இருந்தது, அது ஆதாரம் இருக்கு. ஆனந்தபவன் ஹோட்டல கொண்டு வந்து, அப்பெல்லாம் கேஸ் கிடையாது, வேற கொண்டு வந்து கொட்டி அந்த பென்சிங் எல்லாம் எடுத்துட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் கார் நிறுத்துவதற்கு பார்க்கிங் பிளேஸாக மாத்திட்டாங்க. நாம் கண்டுகொள்ளாத காரணத்தினால் நம்மிடம் இருந்து பறிபோய் இருக்கிறது. நகரத்திலே இவ்வளவு பெரிய இடம் கிடைக்குமா? அன்று முதல் இன்று வரை உண்மையாக சொல்லுகிறேன், விளம்பரத்திற்காக சொல்லவில்லை. என்றைக்கு அன்றைக்கு போராட்டம் பண்ணுமோ அன்னில இருந்து ஆனந்த பவன்ல ஒரு டீ கூட சாப்பிட்டது கிடையாது. வைராக்கியமாக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த இடத்தை பெறுவதற்கு அவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணினோம். என்னுடைய இடத்தில் நீங்கள் பார்க்கிங் செய்து கொண்டு, நீ வசதியாக 2-3 ஓட்டல்கள் கட்டிக்கொண்டு என்னை எங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய திமிரோ ஆணவமோ, அதே ஆணவம் கொண்டவர்களால் தான் பஞ்சமி நிலங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டும், அதை கையகப்படுத்த வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு எப்படி முயற்சி வருகிறது, எப்படி திமிர் வருகிறது என்று சொன்னால், பொருளாதாரம் இருப்பதனால் வருகிறது. அதெல்லாம் கலியமூர்த்தி பேசும்போது கூட இவரு சொன்னாரு,
திருமார்பன் சிக்ஸர் அடிக்க போறாருன்னு கலியமூர்த்தி பேசினாரு, சிக்ஸர் அடிச்சாரு. உள்ளபடியே பாராட்டுக்குரிய விஷயம். அது சொக்கு பேசினாரு, பாராட்டுக்குரிய செய்தி. ஆனால் இதை விடக்கூடாது, தொடர்ந்து போராட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு முயற்சியை தம்பி அறிவுடை நம்பி அவர்களும் அவரோடு இணைந்திருக்கிற இன்னும் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் இணைந்தால் 26க்குள்ளாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிலங்களும் மீட்டெடுக்கப்படும். 12 லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அதற்கான முயற்சியை எடுப்பதற்கு துவக்கமாக போராட்டமாக இது அமைகிறது என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து அங்க அண்ணா பையன் அண்ணா இங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஏப்பா தம்பி, அங்க மரத்தாண்ட இருக்கலாம், வாங்கப்பா. கொடியெல்லாம் வச்சிருந்தா கொடியை கொடுத்துருங்க, செந்தில்ட்ட, உணர்படி செந்தில்ட்ட. தமிழன் எல்லாரையும் உட்கார சொல்லுங்க, வேலை எல்லாரையும் உட்கார சொல்லி சொல்லுங்க. அடுத்ததாக நம்முடைய மண்டல செயலாளர் தோழர் ராஜ்குமார் அவர்கள் சுருக்கமாக ஒரு நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தேவையை உணராமல் போராட முடியாது, நீ போராட தெரியாமல் வாழ முடியாது. எழுத்துச் செம்மலர் அவர்களின் கூற்றுக்கு ஏற்பார் போல் இன்று கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் போராட தெரியாமல் இன்னைக்கு எழுந்த பஞ்சமர் நிலங்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த ஒரு மாதங்களாக தொடர்ந்து ஆட்சியாளர்களிடம் நாம் கோரிக்கை வைத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று காலையில் உழவர் சந்தையில் தொடங்கி நம்முடைய பேரணியை நடத்த வேண்டும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் ஆட்சியாளர்கள் எப்பொழுதும் நம்மளை தடை செய்வதே அவருடைய கொள்கையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தடையை தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னது போல் தடையை உடைப்போம், பஞ்சமி நிலங்களை மீட்போம், தொடர்ந்து குரல் கொடுப்போம். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அருமை சகோதரர் லட்சிய போராளி தோழர் அறிவுடை நம்பி அவர்களை இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அன்பு சுகுமார் அவர்களை, ஒன்றிய செயலாளர்கள் அருள்செல்வன், ராமச்சந்திரன், உத்தமன், பகலவன் உள்ளிட்ட தோழர்களை, நகர செயலாளர்கள் இத்ரிஸ், திருமாறன், புலிக்கொடியன் உள்ளிட்ட தோழர்களை, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் கலியமூர்த்தி, அசுரன், மாநில துணை செயலாளர்கள் அண்ணன் பாவாணன், சகோதரர் குருமூர்த்தி, அன்பு சங்கரதாஸ், ஸ்ரீதர், சொக்கு போன்ற தோழர்களை, வழக்கறிஞர் ராஜு, தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களை, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஆனந்தசேகர், சுரேஷ் பாபு, அசோக் புஷ்பராஜ், தமிழ்வழி, வேல், விஷு போன்ற தோழர்களை, மகளிரணி சகோதரிகளை, மாவட்ட அமைப்பாளர் சரணி அவர்களை, நம்முடைய மாநக மாவட்ட செயலாளர் மு செந்தில் அவர்களை, மாவட்ட துணை செயலாளர் திருமேனி அவர்களை, நம்முடைய கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளரும் வழக்கறிஞரும் நம்முடைய துணைவேந்தர் அண்ணன் ப தாமரச்செல்வன் அவர்களை, முதன்மை செயலாளர் அண்ணன் பாவணன் அவர்களை, இறுதியாக பேச இருக்கும் அண்ணன் அமைப்பு செயலாளர் தீசா திருமார்பன் அவர்களை, எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கிற மண்டல துணை செயலாளர் அன்பு சகோதரர் பரசு முருகன் அவர்களை, நாம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தோம், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக டெப்தாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். நாம் அதற்குள்ளே போக வேண்டாம். பஞ்சமி நிலம் எப்படி கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது என்பதையும் இங்கே தெரிவித்தார்கள். அதே போன்று இங்கே பல தோழர்கள் எல்லாம் பேசினார்கள். பஞ்சமி நிலங்களை அவரவர் பகுதியில் உள்ள தோழர்கள் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். உங்களோடு நாங்களும் இந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களும் இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் உங்களோடு
உங்களின் உரிமையை காக்க நாங்களும் வருவோம், அதிகாரிகளை சந்திப்போம், மனு கொடுப்போம். அந்த பஞ்சமி நிலங்களை நமக்காக கொடுக்கப்பட்ட நமது உரிமையை மீட்க நாங்களும் வருவோம் என்பதை சொல்லிக்கொண்டு, தோழர்களே, ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர் ஆட்சியராக இருந்த போது கொடுக்கப்பட்ட அந்த நிலம், அவர் மனம் மோந்து கொடுக்கப்பட்ட இந்த பஞ்சமர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை இன்று 2 சென்ட் வீடு அமைக்க நாம் தொடர்ந்து நம்முடைய தாத்தன், முப்பாட்டன், அப்பன் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் போராடணும்? ஒரு 2 சென்ட்டுக்காக நாம பிடிக்கின்ற இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நம்மளை கையில வச்சுக்கிட்டு அந்த 2 சென்ட்டுக்காக காலகால 10 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்ல தலைமுறையாக போராடிட்டு இருக்கோம். நாம அங்க போராடுறதை விட அவனை ஆட்சியில் அமர வச்சு நாம அவங்கிட்ட கெஞ்சதை விட ஒற்றுமையாக நிலங்களை எழுதவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வருகின்ற 2027 தேர்தலை புறக்கணிக்கின்றவாறு 2026 தேர்தலை அந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த வேட்பாளர்களை புறக்கணிக்கின்ற வகையில் நாம் அனைவரும் தேர்தலை புறக்கணிப்போம். வாக்களிக்க வேண்டாம். நம்ம வாக்களிக்கிறதால தான் அவன்கிட்ட போயிட்டு 2 சென்ட் எனக்கு கொடுங்க நிலம் கேட்கிறோம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக கிளம்பி ஆட்சியாளரை இவன் அரசாங்கத்தின் மீது அரசு மீது நடவடிக்கை எடுக்க நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்மளோட போராட்டமே அரசாங்க அதிகாரிக்கு எதிராக இருக்கணும். இவங்கிட்ட போய் நாம ஏன் கேட்கிறோம்? இவனை கேட்கறதா இன்னைக்கு இவன் வர, நாளைக்கு இன்னொருத்த வர. ஆட்சி மாறி மாறி வருது. ஆட்சி மாறி மாறி வந்தாலும் காட்சி மாற போறது கிடையாது. அதனால நமக்கான உரிமையை நாம தான் எடுக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இந்த மாவட்டத்தை ஒன்று சேர்த்து வீதியில் உட்காருவோம், ஆர்ப்பாட்டம் செய்வோம், போராட்டம் செய்வோம், தொடர்ந்து குரல் கொடுப்போம். வாக்கு போட்டு அவன் அதிகாரத்தை அழிச்சிட்டு போறான். அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஃபேக்டரியில இருந்து பெரிய பெரிய மண்டபத்துல இருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல இத்தனை ஏக்கர் இருக்குது. மாவட்ட ஆட்சியரை கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நாங்க கொடுக்கும் போது, அதாவது யார் அந்த இடத்தை ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கிறான்? ஆக்கிரம் கிடையாது. நம்மளை அடிமைப்படுத்தி அந்த இடத்தை பிடுங்கி இன்னைக்கு அவன் பண்ணையத்தாரு நிலச்சி வந்தாருன்னு பேரை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்தி வாங்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை நாம் அம்பலப்படுத்தி நாமளே எடுப்போம். இப்ப கொடுத்திருக்கோம். நம்ம குறைஞ்சது ஒரு 200 பேருக்கு மேல கொடுத்திருக்கோம். 200 பேருக்கு மேல அதை நேமிடு பர்சனை கொடுத்திருக்கோம். அத்தனை பேரையும் நாம அம்பலப்படுத்துவோம், போர்ஸ் ஓட்டுவோம். நீங்க நம்மள சொல்றான் தாழ்த்தப்பட்டவன் சொல்லிடு. நாய தாழ்த்தப்பட்டவன் நிலத்தை புடுங்கிட்டு நீ எங்களை கட்ட பஞ்சாயத்து, இவன் கட்ட பஞ்சாயத்து பண்றான், அரசுக்கு எதிராக செயல்படுறான், இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. இந்த பூர்வ குடிகளை, ஆதி குடிகளை நீங்க ஏமாற்றி அந்த நிலங்களை எல்லாம் அபகரித்து இன்னைக்கு நிலச்சி வந்தால் சொல்லிக்க பிச்சை போட்ட நாங்க தாண்டா இன்னைக்கு பஞ்சமர்கள் சொன்னா பகவான் புத்தருடைய வாரிசு, இன்னைக்கு அறிவு சார்ந்த வாரிசு சொன்னார்கள். இங்க 5 அறிவு கொண்டவர்கள் யார் தெரியுமா? நல்லறிவு, நல்லொழுக்கம், நன்னடத்தை போன்ற அத்துணை அறிவுகளை பெற்றவர்களால் தான் இன்னைக்கு அவன் அறிஞ்சுதான் இன்னைக்கு பிரிட்டிஷார் நமக்கு அந்த இடத்தை கொடுத்தான். ஏன் பஞ்சமர்ல கொடுத்தான்? தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டியதானே? அவன் பஞ்சமர் சொன்னான். 5 அறிவுகளை கொண்டவர்கள் பஞ்சமர்கள். இவர் தான் ஞான அம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர் அந்த இடத்தை அனுபவிக்கலாம். இவர் அவருக்கான இடம் தான். இந்த நாடு அவருடையது, இந்த மண் அவருடையது. அதற்காக தான் 12 லட்சம் ஏக்கரை தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு போனாங்க. நல்லா தெரியுதா யார் இந்த மண்ணுக்குரியவர்கள்? அதுக்காக சொன்னார் தலைவர் அவர்கள், உன்னை படி தாய் மண்ணை படி என்று சொன்னார். அதே போன்று இந்த மண்ணை நாம் பிடிப்போம், கடைசி உயிர் இருக்கிறவரை பஞ்சமே